ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இன்றைக்கு சாயங்காலமும் உங்களை சந்திக்கவும் ஐக்கியப்படவும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சேர்ந்து படிக்கவும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். சவுலுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த 4 வாரங்களாக படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 5வது வாரத்துக்குள்ள நம்ம போறோம். 4 வாரங்கள்ல 3 வாரங்கள்ல முக்கியமாக சந்திக்கப்படாத சவுல், இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை குறித்து படித்தோம். கடந்த வாரம் படிக்கும் போது சவுல் எவ்விதமாக சந்திக்கப்பட்டார், சந்திக்கப்படுவதற்கு முன்பு, அதாவது ப்ரிப்பரேஷன் ஃபார் மீட்டிங் ஜீசஸ் சொல்லி படிச்சோம். அதுல ஸ்தேவானுடைய தைரியமான பிரசங்கம், ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக ஸ்தேவானை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவருடைய பிரசங்கம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து எவ்விதமாக தேவன் செயல்படுகிறார், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார் ஸ்தேவான். ஸ்தேவானுடைய பிரசங்கம் ஒரு தைரியமான பிரசங்கம். குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் போது தன்னை டிஃபெண்ட் பண்றதை முக்கியப்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அறிவிக்கிறார் ஸ்தேவான். 2வது, ஸ்தேவானுடைய தெளிவான தரிசனம். அந்த வேதனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது ஸ்தேவான் என்ன செய்கிறார்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நிற்பதையும் இயேசு கிறிஸ்து நிற்பதையும் அவர் காண்கிறார். 3வது, ஸ்தேவானுடைய தன்னலமற்ற ஜெபத்தை பார்த்தோம். கல்லறியும் போது இந்த மக்களை மன்னியும் சொல்லி ஜெபிக்கிறார். ஸ்தேவானுடைய தன்னிகரற்ற மரணம், இது எல்லாமே சேர்ந்து சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. போன முறை இந்த வேதாராய்ச்சி முடிஞ்ச பின்பு அடுத்த நாள் ஒருத்தங்க போன் பண்ணி, நம்முடைய டிபிஎஸ் வரக்கூடிய ஒருத்தங்க போன் பண்ணி தங்களுடைய சந்தேகத்தை கேட்டாங்க. நான் உங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்க உங்களுடைய மனதில் வரக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்க இங்க முடிஞ்ச பிறகு கேள்வி நேரத்துல நீங்க கேட்கலாம். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல தானே சவுலை தேவன் சந்தித்தார், நேரடியா தரிசனமாகி சந்தித்தார். நீங்க 8வது அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல ஸ்தேவானுடைய வாழ்க்கை மூலமாக சந்தித்தார்னு சொல்லி சொன்னீங்களேன்னாங்க. அதாவது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சவுலுடைய ரட்சிப்புக்கு முன்பாக, சவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சவுலை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். சவுல மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல பல்வேறு மனிதர்கள் மூலமாக, பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக ஆயத்தப்படுத்துகிறார். சடனா ஒரே நாள்ல எல்லாம் மாறிட்டோம்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அவ்விதமாக தான் சவுலுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. சவுலுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? சவுல் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்கிறார், ஸ்தேவானுடைய ஜெபத்தை கேட்கிறார், ஸ்தேவானுடைய மரணத்தை கேட்கிறார், இது எல்லாமே பார்க்கிறார். இது எல்லாமே அந்த சவுலுடைய வாழ்க்கையில ஆழமான பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கலாம். பின்னாடி அவர் சொல்லும் போது, ஸ்தேவான் மரிக்கும் போது நான் பக்கத்துல தான் இருந்தேன்னு சொல்லி சொல்லுகிறார். அதனால ஸ்தேவானுடைய மரணத்தின் மூலமாக சவுல் ரட்சிக்கப்பட்டார்னு நான் சொல்ல. ஸ்தேவானுடைய மரணம், ஸ்தேவானுடைய ஜெபம், ஸ்தேவானுடைய பிரசங்கம் சவுலுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டு, இதை நம்ம தெளிவா என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போறோம். முதலாவது சந்திப்பிற்கு முன்பு. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, சந்திப்பின் போது என்ன நடந்தது, சவுல் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது என்ன நடந்தது, அல்லது சவுலுடைய சந்திப்பின் அனுபவம். தயவுசெய்து நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க தம்பி. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். ஓகே, தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்களை படிக்கும் போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இன்னும் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்தில் போயின்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுலுக்குள்ள இருந்த துடிப்பு, சவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம் கிறிஸ்தவத்தை வேற இருக்க வேண்டும். ஒரு மிருகத்தை அடித்து, மற்றொரு மிருகத்தை அடித்து கொண்டு சாப்பிடுவதை போல, வெறி பிடித்த ஒரு மிருகம் போல சவுல் செயல்படுகிறார்.
இன்னும் செயல்படுகிறார். ஒருவேளை எருசலேம்ல இருக்கக்கூடிய சபைகள் எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டார் இந்த சவுல். ஸ்தேவானை கொல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார். இப்போ என்ன நடக்குது? கிறிஸ்தவங்களாம் பயந்து போய் எருசலேமை விட்டு சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு ஓடி போயிட்டாங்க. அப்படி ஓடி போகும்போது சவுல் அதோடு நிற்கவில்லை. பக்கத்து நாடுகள், பக்கத்து தேசங்கள்ல, பக்கத்து ஊர்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக சவுல் நிருபங்களை வாங்கி கொண்டு செல்கிறார். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், எது மட்டும் இதுல நம்ம சவுலுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அவருடைய வேளையிலே செயல்படக்கூடிய ஒரு தேவன். எவ்வளவு நாள் இந்த சபைகள் துன்புறுத்தப்பட வேண்டும், எவ்வளவு நாள் இந்த விசுவாசிகள் வேதனைப்பட வேண்டும், எவ்வளவு நாள் இந்த மக்கள் மனம் திரும்பாமல் வாழ வேண்டும்? நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, சவுல் எதற்காக இந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போய் அந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடியவங்களை அரெஸ்ட் பண்ணி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி நிருபங்களை வாங்கினான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒரு காரியத்தை நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் அந்த ஆதி நாட்கள்ல யூத தேவாலயங்களோடு தங்களை இணைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆங்கிலத்துல சினகாக்ஸ் சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதாவது ஜூடாயிசம், யூத மார்க்கத்திற்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இடையே பிரிவு இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகள் அன்றைக்கு உள்ள அந்த தேவாலயங்களிலே கூடி தேவனை ஆராதித்தார்கள். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். நிறைய நேரத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க இருக்கக்கூடிய திருச்சபையை விட்டு வெளியே வந்துருங்க, அல்லது புதிதாக ஒரு திருச்சபையை ஆரம்பிங்கலாம் சொல்றாங்கல்ல. வேதத்துல அதற்கு ஆதாரம் இல்லை. அப்ப நம்ம சொல்லுவாங்க, ஆதி திருச்சபைகள் முழுவதுமே வீடுகள்ல தான் சந்தித்ததுன்னு சொல்லுவாங்க. அதற்கும் வேதத்துல ஒரு சில நேரங்கள்ல அவங்க ஐக்கியத்துக்காக சந்திச்சாங்க. மற்றபடி அன்றைக்கு இருந்த ஆலயத்துக்கு சென்று அவர்கள் தொழுது கொள்வது, ஆலயத்துக்கு சென்று விசுவாசிகளாக கூடுவது அவர்களுடைய பழக்கத்துல இருந்துச்சுன்னு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 2:2. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது. இந்த இடத்துல யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய சகோதரரா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த யாக்கோபு எழுதும் போது ஆலயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆலயம்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல அசம்பிளின்ற வேர்டு வருது. ஆனா ஒரிஜினல் கிரீக் வேர்டு என்ன தெரியுமா மீனிங் வருது? சினகாக்ன்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. சினகாக் என்பது யூதர்களுடைய தேவாலயம். அந்த தேவாலயத்திலே அவர்கள் கூடினார்கள். சரி, சவுல் ஏன் இந்த அளவுக்கு துடிப்போடு செயல்பட்டார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அறியாமையினாலே செயல்பட்டார், அவிசுவாசத்தினாலே செயல்பட்டார். இன்னும் அவரை இந்த அளவுக்கு வேகப்படுத்தினது, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட வைத்தது அநேக காரியங்கள் உண்டு. உபாகமம் 21வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. உபாகமம் 21:23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இந்த இடத்துல பவுல் நன்றாக பழைய ஏற்பாட்டை கற்று வைத்திருந்தார். பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது? தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சிலுவையிலே தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அதாவது யூதர்களுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னா கல்லெறிந்து கொள்வது. ரோமர்களுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னா பயங்கர கிரிமினல்ஸ், குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொள்வது. பழைய ஏற்பாட்டுடைய சத்தியத்தின்படி அல்லது மோசேக்கு தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதை பவுல் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அப்போ பவுலுக்கு என்ன கேள்வினா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கர்ஸ் ஃபால்ஸ் ப்ராஃபட், அதாவது சபிக்கப்பட்ட கள்ள தீர்க்கதரிசி என்று அவர் மனப்பூர்வமாக நம்பினார். பின்னாடி அவர் எழுதக்கூடிய காரியங்கள்ல விதமாக எழுதுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த சீஷர்கள் என்ன பிரசங்கம் பண்றாங்க? இவர் உயிருள்ளவர், இவர் மேசியா, வர இருக்கக்கூடியவர், ஆகவே இவர் ஒருவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் சொல்றாங்க. இவங்க பிரசங்கம் பண்ணும்போது, இவர்கள் அநேகருக்காக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. அப்போ சவுல் என்ன யோசிச்சார்னா, இவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள்
இவர்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய வல்லமைகள் எல்லாம் பிசாசுடைய ஆதிக்கத்தினாலே நடக்கிறதுன்னு சொல்லி யோசித்தாங்க. இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்ட சவுல், கிறிஸ்தவர்களை தவறாக புரிந்து கொண்ட சவுல் பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கார். ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதபடிக்கு, தன்னுடைய திட்டங்களுக்காக தன்னுடைய விருப்பப்படி செல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உண்மையான சமாதானம் இருக்காது. அநேக காரியங்களை செய்யலாம், கடவுளுக்காக செய்யறேன்னு சொல்லி அவர் சொல்லலாம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல உண்மையான நிம்மதியும் திருப்தியும் இருக்காது. ஒருவேளை இங்க உட்கார்ந்துருக்க நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய யாராவது உள்ளத்தின் ஆழத்துல உண்மையான சமாதானம் இல்லாதபடிக்கு வாழ்க்கையில ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, அப்படி இருக்கும்போது சவுல் தவறாக புரிந்து கொண்டபடியினால எவ்விதமாவது இவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தமஸ்குவுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, அப்போ இந்த அளவுக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும் இல்லையா? தண்டிக்கவில்லையே. ஆண்டவர் தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையா? தடுத்து நிறுத்தவில்லையே. ஆண்டவர் அவருடைய நேரத்திலே அழகாக செயல்படுகிறார். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. சரி, எதற்காக தமஸ்குவுக்கு பவுல் போகிறார்? 5 காரணங்களை வேத வல்லுநர்கள் எழுதுகிறார்கள். முதலாவது, ஓடிப்போன விசுவாசிகளை சிறைப்படுத்த. எருசலேம்ல பாடுபடுத்தணும்னு ஓடி போயிட்டாங்க. சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் பரவுது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களையும் விசுவாசிகளையும் அரெஸ்ட் பண்றது மூலமா சுவிசேஷம் பரவுவதை தடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. 2வது, சவுல் யோசித்தது மேஜர் சிட்டிஸ்ல கிறிஸ்தவர்கள் பரவக்கூடாது, கிறிஸ்தவர்கள் அதை கூண்டோடு வேறறுக்க வேண்டும் சொல்லி பவுல் எதிர்பார்க்கிறார். அப்போ மேஜர் சிட்டிஸ்ல பரவக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறார். 3வது, ரோமர்கள் அன்றைக்கு உள்ள யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தாங்க. ரோமர்கள் யூதர்களை ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்த கிறிஸ்தவத்தின் மூலமாக யூதர்கள் மத்தியில பிரச்சனை வருமானா ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து பிரச்சனை வரும். ஆகவே ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக சவுல் இந்த தமஸ்குவுக்கு வருகிறார். 4வது, சவுல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றின் மூலமாக தான் குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக, ஒருவேளை சிதறி இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாரையும் சேர்த்து இவர்களுடைய காமன் எனிமி யாருன்னா கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார் இந்த சவுல். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி ஆண்டவர் அனுமதிக்கிறார் சபைகள் தீக்கிரையாக்கப்படுவதை, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவதை, கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் முன்னேறுவதை ஏன் தேவன் தடுத்து நிறுத்தவில்லை நம்ம கேட்கிறோம் இல்லையா? தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்காதபடிக்கு இப்படிப்பட்ட எதிர்மறையான சம்பவங்கள் நடக்காது. ஆகவே அருமையான தேவனுடைய மக்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மத்தியில நான் என்னுடைய பங்கை நிறைவேற்ற, இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடக்கூடிய மக்கள் மனம் திரும்ப, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்? தமஸ்குவுக்கு சென்று கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று சென்ற சவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியில கிறிஸ்துவால் சிறைப்படுத்தப்பட்டார். இந்த பகுதிக்கு டாக்டர் வாரன் வியாஸ்பி கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, காட் அரஸ்ட் பால் அல்லது சால். தேவன் சவுலை சிறைப்படுத்தி விட்டார். எதற்காக சவுல் சென்றார்? கிறிஸ்தவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று சென்றார். ஆனால் தேவன் அவரை சிறைப்படுத்தி விட்டார். அனுமதிக்கக்கூடிய ஆண்டவர். சந்திப்பின் அனுபவத்துல முதலாவது, சவுல் தொடர்ந்து முன்னேறுவதற்கு, சவுல் தன்னுடைய விருப்பத்தின்படி கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஆனா தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. என்ன நடக்குது? அந்த 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். முதலாவது அனுமதித்த ஆண்டவர் இந்த பகுதியில படிக்கக்கூடிய காரியம், அசாதாரணமாக சந்தித்தார். யாரை? சவுலை சந்தித்தார்.
God met Saul in an extraordinary way. நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத, நம்மாலே கணிக்க முடியாத, மற்றவர்களை போல் இல்லாதபடிக்கு வித்தியாசமாக, அசாதாரணமாக தேவன் சந்திக்கிறார். ஏன் தமஸ்குவை சவுல் தெரிந்து கொண்டார்? தமஸ்கு ஏறக்குறைய 175 மைல் தூரத்துல இருக்கு. எங்க இருந்து? எருசலேமுடைய நார்த் ஈஸ்ட்ல இருந்து சிரியா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தமஸ்கு வந்து முக்கியமான ஒரு கமர்ஷியல் சிட்டி. தமஸ்கு ஒரு முக்கியமான கமர்ஷியல் சிட்டி, வணிகம் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு இடம். மற்ற எல்லா ரோம சாம்ராஜ்யத்துடைய சிட்டிஸோட ரோட்ஸ் மூலமா இணைக்கப்பட்டிருந்தது. சவுல் என்ன யோசித்தார்னா, கிறிஸ்தவத்தை இங்க ஸ்டாம்ப் பண்ணுவதன் மூலமாக, அழிப்பதன் மூலமாக, கிறிஸ்தவத்தை தமஸ்கு பட்டணத்துல அழிப்பதன் மூலமாக ஓவராலா மற்ற இடங்களுக்கு பரவுவதை தடுத்து விட முடியும் சொல்லி அவர் யோசித்தார். அதனால பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் யோசிக்கிறார். ஸ்ட்ராட்டஜிக்கலானா தெளிவாக திட்டமிட்டு எந்த இடத்துல தாக்குவோமானா கிறிஸ்தவம் பரவாதுன்ற எதிர்பார்ப்போட 175 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய தமஸ்குவை நோக்கி போறார். கால் நடையா நடந்து போனா ஒரு வாரம் ஆகக்கூடிய தூரம். ஆனா இவங்க கால் நடையா போல. எப்படி போறாங்கன்னா குதிரையில போறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இவர் கூட செல்லக்கூடிய மக்கள் சனகெட்ரின் அல்லது யூத சுப்ரீம் கோர்ட்டுடைய அங்கத்தினர், ஆல்மோஸ்ட் போலீஸ் மாதிரி இருக்கக்கூடிய மக்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா கிளம்பி போறாங்க. சவுல் என்ன யோசித்தாரு? தமஸ்குக்குள்ள போய் எப்படி எருசலேம்ல கிறிஸ்தவர்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணி கட்டி அவங்களை எருசலேமுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி யோசனையோடு உள்ளே செல்கிறார். ஆனா சம்பவம் தலைகீழாக மாறுகிறது. அந்த 3ஆம் வசனத்தை அப்படியே கவனிங்களேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது அவர் பக்கத்துல வர்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, வானத்தில் இருந்து ஒரு பெரிய ஒளி உண்டாயிற்று. இது எந்த டைம்? மத்தியான டைம். இதே காரியத்தை பவுல் பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பேசும்போது சொல்றார். தயவு செய்து அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26 6 முதல் 11 வரைக்கும் வாசிங்க. தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகிரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெபாலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணன் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். சவுல் தான் என்ன செய்தேன்றது தெளிவா சொல்றார். என்ன சொல்லுகிறார்? நான் மூர்க்க வெறி கொண்டிருந்தேன். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கும்படிக்கு, கிறிஸ்துவுக்கு எதிராக மோசமான காரியங்களை பேசும்படிக்கு அவர்களை கட்டாயப்படுத்தினேன். பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படும் போது நான் பக்கத்துல இருந்தேன்னு சொல்லி சொல்றார். இவ்வளவு காரியங்களை செய்த சவுல் தமஸ்குக்குள்ள போகும்போது என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிங்க தம்பி. 12, 13வது வசனங்கள். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். இந்த இடத்துல சவுல் தெளிவாக சொல்லுகிறார், நல்ல மதியான நேரம். பொதுவாக டிராவலர்ஸ், அதாவது அந்த மிட் டேல தூரத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய மக்கள் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த வெயில் கொஞ்சம் இறங்கின பிறகு மறுபடியும் பயணம் செய்வாங்க. ஆனா இந்த மனிதன் நல்ல மிட் டேல வெயில் சுள்ளுன்னு சொல்லி அடிக்கக்கூடிய டைம்ல
தமஸ்குவை நோக்கி பிரயாணம் பண்ணி போகிறார். அந்த அளவுக்கு சவுலுக்குள்ள வெறி இருந்துச்சு. ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதபடிக்கு, பகல்ல ரெஸ்ட் எடுக்காதபடிக்கு, வாழ்க்கையின் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்ட ஒரு மனிதர். இதை நம்ம புரிந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு அநேக நேரத்துல நம்முடைய பழைய வாழ்க்கையின் காரியங்கள் காரணமா இருக்கும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பயங்கர ஆக்டிவா இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்து பேஷன், அந்த பேஷனை கடவுளுக்காக பயன்படுத்துவதில்லை என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சவுல் அப்படி இல்லை. மதியானம் ரெஸ்ட் எடுக்கல, நல்ல வெயில் அடிக்குது. தமஸ்கு பக்கத்துல வரும்போது பெரிய ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. 26:14 வாசிங்க. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். தரையிலே தள்ளினார், தடுத்தார். தேவன் சவுலை தரையிலே விழ வைத்தார். ஒரு ஒளி, அசாதாரணமான ஒளி. மத்தியானம் அவர் சொல்லும்போது, சவுல் சொல்லும்போது, சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமான ஒரு ஒளி பிரகாசித்தது. அதனுடைய ஒளியுடைய தாக்கத்தால நானும் என்னுடைய நண்பர்களும் உயரமான குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டோம். தடுக்கக்கூடிய ஒரு தேவன். வழியிலே தேவன் சவுலை தடுத்தார். வழியிலே தேவன் சவுலை சந்தித்தார். அன்யூஷுவல் வேல தேவன் சந்திக்கிறார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். மாற்றம் சொல்லும் போது இது அல்லவா மகத்துவமான ஒரு மாற்றம்? நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்லும் போது அநேகர் சொல்லக்கூடிய சாட்சி பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ஐயா, எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட சாட்சி எல்லாம் கிடையாது. சவுல் மாதிரி ஒரு பெரிய ஒளி வந்துச்சு, குதிரையில இருந்து நான் கீழே விழுந்தேன், என் கண் பார்வை போயிருச்சு, என்கிட்ட மாத்திரம் அசரீரியா பேசக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்டேன். இவ்விதமாக சாட்சி சொல்வோமானால் தான் நம்முடைய சாட்சி பிரம்மாண்டமான சாட்சின்னு சொல்லி யோசிக்கலாமா? இல்லையே. ஒரு காரியத்தை நம்ம இதுல கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, ஏன் ஆண்டவர் சவுலை அவருடைய சொந்த வழியிலே செல்ல விடவில்லை? தேவன் தடுக்கிறார், தடுத்து ஆட்கொள்கிறார். ஏன் தடுக்கிறார் தெரியுமா? இது அவருடைய அன்பை காட்டுகிறது. சவுலே, நீ உன்னுடைய சொந்த வழியிலே சென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக வழியிலே தடுத்து ஆட்கொள்கிறார். அசாதாரணமான விதத்துல ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்கிறார். முதல் காரியம். இரண்டாவது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஒவ்வொரு விதத்துல செயல்படுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கிட்ட கடவுள் செயல்பட்ட மாதிரியே அவங்க கிட்ட செயல்படணும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஒரு சிலர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சிக்கப்படும் போது அழுது ஜெபம் பண்ணீங்களா? நான்லாம் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ரொம்ப அழுது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நீங்க அழுது ஜெபம் பண்ணாட்டா நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? ரட்சிப்பின் அனுபவம் அல்லது இயேசு கிறிஸ்து நம்மை சந்திப்பது, நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது ஆளுக்கு ஆள் வேறுபடும். இந்த இடத்துல ஆண்டவர் அசாதாரணமாக சந்தித்தார். முதலாவது வழியிலே சந்தித்தார், தடுத்து ஆட்கொண்டார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு நாள் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறதுக்காக நானும் நண்பர்களும் போயிருந்தோம். நான் அந்த ஏரியால ஊழியரா இருக்கும்போது, அங்க போயிருக்கும்போது ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க போனோம். அந்த தம்பி அப்பதான் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கக்கூடிய ஒரு தம்பி. அவன்கிட்ட கேட்டோம், தம்பி நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே. எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? அண்ணே, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. சரி, இப்ப எப்படி இருக்கீங்க? மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பற்றி சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அண்ணே, நான் வசனம் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். அதாவது ஒரு சிலருடைய அனுபவம் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு உறுதிப்படுத்துவதற்காக ஒரு வசனம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அதை ஒரு திருச்சபையின் போதனையாக மாற்றி விட்டார்கள். இந்த தம்பி என்ன செஞ்சான்? ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. ஆனாலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்காதபடிக்கு அவங்களுடைய திருச்சபையின் போதனையின்படி நான் இன்னும் வசனம் கிடைக்காதால ரட்சிக்கப்படலன்னு சொல்லிட்டு இருந்தான். நம்மள யாராவது அப்படி உண்டா? அல்லது என்னுடைய அனுபவத்தை போல மற்றவர்களுடைய அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? தேவன் சவுலை அதிகமாக நேசித்தார். எப்படிப்பட்ட மனிதனையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சந்தித்து தனக்கு நேராக திருப்ப வல்லமையுள்ள ஒரு தேவன். இதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவர் ஆச்சரிய விதமாக சந்தித்தார். இன்றைக்கு விதமாக செயல்படுகிறாரா? செயல்படுகிறார்.
ஒருவேளை சுவிசேஷத்துக்கு கதவு அடைக்கப்பட்ட அநேக தேசங்கள் உலகத்துல உண்டு. அந்த தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன் தெரியுமா? அங்கு வேதாகமத்தை கொண்டு போக கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது. அங்கு உள்ள மக்களையும் இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்கிறார். அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவங்களா நரகத்துக்கு போயிருவாங்க இல்லையா, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறார் இல்லையான்னு கேட்கலாம். என்ன தெரியுமா செய்கிறார் ஆண்டவர்? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக நம்பக்கூடிய மக்கள் கூட்டத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்து அசாதாரணமான விதத்துல அவர்களுக்கு தரிசனமாகிறார். இந்த இடத்துல தரிசனமான மாதிரி தரிசனமாகி, நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஜீவனுள்ள தேவன் நான் சொல்லி தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். விளைவு என்ன தெரியுமா? கூட்டம் கூட்டமாக மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அரசாங்கத்தால, சட்டங்களால மக்களை தடுக்க முடியவில்லை. ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையான தேவனுடைய மக்களே, அக்கறை உள்ள தேவன் தனக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் எவ்விதமாவது தன்னிடத்துல வர வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு தேவன், அக்கறையுள்ள தேவன் அசாதாரணமாக செயல்படுகிறார். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி அல்லது உமக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களை எப்படியாவது சந்தியும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? இந்த தேசத்துல நடக்கக்கூடிய காரியங்களுக்காக நானும் நீங்களும் ஜெபிக்கிறோமா? தேவன் வழியிலே சவுலை அசாதாரணமாக சந்தித்தார். கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம் இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. இந்த இடத்துல சவுலை இயேசு கிறிஸ்து சந்தித்த உடனே அவர் அதை தெளிவாக புரிந்து கொள்கிறார். ஏன் இவ்விதமாக ஆண்டவர் சவுலை சந்திக்க வேண்டும்? முக்கியமான ஒரு காரியம். அதாவது ஒரு காரியத்தை சவுல் முக்கியமாகப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார். என்ன முக்கியம்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவ தூஷணம் சொல்லுகிறார்கள். தேவ தூஷணம்னா செத்து போன ஒரு மனிதனை, சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு சாபத்தீடான ஒரு மனிதனை கடவுள் சொல்றாங்க. அவர் கடவுள் அல்ல, மனிதர். அவங்க சொல்றது பொய். அந்த பொய்க்காக அவர்கள் நிக்கிறாங்க. இவருக்கு பயங்கர ஆச்சரியமா இந்த காரியம் என்னன்னா, இந்த பொய்க்காக எப்படி இவர்களால நிக்க முடிகிறது என்ற கேள்வி அவருக்குள்ள இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஏன் இவ்விதமாக சந்தித்தார்னா, தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சவுல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்விதமாக செயல்படுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரம் இல்ல, சவுல் அந்த ஒளியை பார்த்துட்டு மறுபடி என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும். 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8:9. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது, சவுலுடைய பார்வை பறி போய்விட்டது. சவுல் நினைத்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக எதையும் செய்யலாம், கிறிஸ்துவுக்கு எதிராக எதையும் செய்யலாம்னு சொல்லி யோசித்தாரு. ஆனால் அவரை தடுத்த ஆட்கொண்ட ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத பெரிய விளைவை ஏற்படுத்துற. என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஒளியை பார்த்த உடனே சவுலுக்கு பார்வை இல்லாம போயிடுச்சு. யாருக்கு மட்டும் போச்சு? சவுலுக்கு மட்டும்தான் போச்சு. அவருடைய நண்பர்களுக்கு யாருக்கும் போல. வாழ்க்கையின் இழப்புகள் வழியாக, வாழ்க்கையின் ஏமாற்றங்கள் வழியாக, வாழ்க்கையிலே காரியங்களை தடுத்து நிறுத்தி தனக்கு நேராக திருப்பக்கூடிய அன்புள்ள கடவுள். இதை மறந்துடக்கூடாது. C.S. லூயிஸ் எனப்பட்ட தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொல்கிறார், இழப்புகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில தேவன் சத்தமாக பேசுகிறார். விசுவாசிகள் மத்தியிலையும் சத்தமாக பேசுகிறார், அவிசுவாசிகள் மத்தியிலையும் சத்தமாக பேசுகிறார். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய இஷ்டப்படி என்னுடைய சொந்த வழியில வேகமா போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நிறுத்தி என்ன நோக்கி பார், கொஞ்சம் யோசித்து பார், நீ போய் கொண்டிருக்கிற பாதை சரியா என்பதை சிந்தித்து பார் என்பதற்காக தேவன் அசாதாரணமான காரியங்களை அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில செய்கிறார், விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் செய்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. தனக்கு பார்வை இருக்கிற வரைக்கும் வாலிபத்துடைய துடிப்புல எதையும் செய்யலாம், யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி சீறி பாய்ந்த போது வழியிலே
ஒரு பெரிய வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசித்தது. குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். கண்ணை திறந்து பார்க்கும்போது ஃபுல்லா இருட்டா இருக்கு, யாரையும் காணோம், சத்தம் கேட்குது, ஆளை காணோம். சரி, தொடர்ந்து முன்னேறலாம்னு சொல்லி பார்த்தா பார்வை போய்விட்டது. அசாதாரணமாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் தேவன் சவுலை சந்தித்தது மாத்திரமல்ல. என்ன நடக்குதுன்னா 4வது 5வது வசனங்களை மறுபடியும் வாசிங்க. 9, 4, 5. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். லிபரல்ஸ் அல்லது ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய சத்தியங்களை அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டும் சொல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் காண்பித்த அந்த ஒளியினால அவனுடைய பார்வை போல என்ன நடந்திருக்கலாம்னா, ஹீட் ஸ்ட்ரோக்னா சூரிய ஒளியில வரக்கூடிய ஸ்ட்ரோக்னா அந்த ஒரு கைகாலெல்லாம் விளங்காம போயிருதுல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. எபிலெப்டிக் சீசர்னா சூரிய கிரகணத்தால வரக்கூடிய வலிப்பு மாதிரி வந்திருக்கலான்றாங்க. அப்படிலாம் பைபிள் சொல்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, தேவன் வல்லமை உள்ளவர், தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய தேவன். இப்ப நம்ம வாசித்த வசனங்கள் என்ன பாக்குறோம்னா, தடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அனுமதிக்கிறார், தனிப்பட்ட விதத்துல சந்திக்கிறார். 3வது, தனிப்பட்ட விதத்திலே சவுலோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்னா, பெயர் சொல்லி கூப்பிடுறார். அங்க பாருங்களேன், சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசுகிற சத்தத்தை கேட்டார். சவுலுடைய பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள் கிடையாது. அவர் ஒரு நாசரேத்திலே பிறந்த ஒரு தச்சனுடைய மகன். அவர் இறந்து போயிட்டார். சிலுவையில் அவரை கொன்றபடியினால் அவர் சபிக்கப்பட்டவர். ஆகவே அவரை கடவுள் என்று நம்புவது, அவரை கடவுள் என்று பறைசாற்றுவது தேவதூஷணம், தேவனுக்கு எதிரான காரியம் என்று வைராக்கியத்தோடு அவர்களை அழிப்பது தேவனுக்கு, யெகோவாவாகிய தேவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்லி யோசித்து போயிட்டு இருக்க. ஆனா அவருடைய கணிப்புக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நேரடியா பேசுறார் சவுல்ட்ட. சவுலே, சவுலே சொல்லி தனிப்பட்ட விதத்துல அவனை அழைக்கிறார். அழைத்து என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி சொல்றார். ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாதையில போகும்போது அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறது. முதல் காரியம். 2வது, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வது, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது, கிறிஸ்தவ சபையை துன்பப்படுத்துவது, கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்கு சமம். அவருடைய சரீரமாகிய சபைன்னு சொல்லி பவுல் பின்னாடி எழுதுகிறார். இந்த சபையை துன்பப்படுத்துவது கிறிஸ்துவுடைய சரீரத்தை துன்பப்படுத்துவதற்கு சமம். அப்போ ஆண்டவர் விசுவாசிகள் அடிக்கப்படும் போது, கிறிஸ்தவர்கள் எரிக்கப்படும் போது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தாக்கப்படும் போது அவர் வேதனைப்படுகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஆண்டவர் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் கிடையாது. அது அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. சரீரமாகிய சபை வேதனைப்படும் போது அவர் வேதனைப்படுகிறார். இன்னைக்கு நமக்குள்ள இந்த வேதனை உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆனால் அந்த வேதனையும் தேவன் எடுத்து தன்னுடைய திட்டத்துக்காக பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல சவுல்ட்ட நேரடியா பேசுறார். சவுலே, நீ சென்று கொண்டிருக்கிற பாதை சரி கிடையாது. இந்த பாதை உனக்கு அழிவை உண்டாக்கும். இது எதை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கர்த்தர். எப்படியாவது அவர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது தன்னிடத்திலே வர வேண்டும் என்று அவர்களோடு பேசக்கூடிய ஒரு அன்புள்ள கடவுள். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம என்ன யோசிச்சுறோம்? ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலரை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் சொல்றது வேஸ்ட், இவர்களுக்காக ஜெபிப்பது வீண், இவங்க கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்வது எப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஒரு ஆளுடைய அப்பியரன்ஸை வைத்து, ஒரு ஆளுடைய தோற்றத்தை வைத்து, ஒரு ஆளுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் பார்க்கும்போது வித்தியாசமாக பார்க்கிறார். ஏன்? அவர் கல்வாரி சிலுவையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்காக இல்லை, எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். இந்த இடத்துல
இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்துல பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? 26வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 26:14 வாசிங்க. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். எவ்வளவு அன்புள்ள ஒரு கடவுள் இல்லையா? என்ன மொழியில பேசுறாரு? சவுலுடைய லாங்குவேஜ்ல பேசுறாரு. சவுல் எதிர்பார்க்கக்கூடிய மொழியில பேசுகிறார். எபிரேய பாஷையில பேசுகிறார். எபிரேய பாஷை எங்கிருந்து வருகிறது? ஆபிரகாம் தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார் இல்லையா? எபிரேயர்கள் அந்த சந்ததியிலே வந்தவர்கள், ஏபேருடைய சந்ததியிலே வந்தவர்கள் எபிரேயர்கள். எபிரேயர் என்ற வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எபிரேயர்கள் என்பவர்கள் பரதேசிகள் அல்லது தங்களுக்கு சொந்த இடம் இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள்லாம் அர்த்தம். சரி, இந்த எபிரேய பாஷையிலே சவுலோடு பேசுகிறார். என்ன அர்த்தம்? சவுலே, நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் இல்லையா, நீ எதிர்க்கிறல்ல, அந்த கடவுள் நான் தான். நீ நினைக்கிற மாதிரி நான் கடவுள் மனிதன் அல்ல, நான் கடவுள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். 22வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 22:9. அப்போஸ்தலர் 22:9. என்னுடனே இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. எவ்வளவு அக்கறையுடைய ஆண்டவர் இல்லையா? அக்கறையுடைய ஆண்டவர் இல்லையா? அவர் கூட அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை தமஸ்குவுக்கு சென்று கிறிஸ்தவர்களை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கேங்கா போறாரு இல்லையா, குதிரையில போகும்போது ஒளி பிரகாசிக்குது, வெளிச்சம் பார்த்தாங்க எல்லாரும். சவுல் தெளிவா சொல்றாரு என்ன நடந்துச்சுன்னு. அதை பார்த்தோன்னா அவங்க பயப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பேசின சத்தம் கேட்கப்படவில்லை. யார்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார்? சவுலிடத்திலே மாத்திரம் தனிப்பட்ட விதத்திலே பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தனிப்பட்ட மனிதன் மீது அக்கறையுடைய ஆண்டவர். கூட்டங்களை பார்த்து ஏமாறக்கூடிய கடவுள் அல்ல. ஒரு தனி மனிதன் அவருக்கு எதிராக போகும்போது எப்படியாவது அவனை திருப்பி விட வேண்டும் என்று வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். இன்னைக்கு நமக்கு தனிநபர்கள் மேல அக்கறை உண்டா? சவுல் மேல அக்கறையுடைய தேவன் தனிப்பட்ட விதத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தன்னுடைய சொந்த வழியிலே செல்லக்கூடிய ஒரு மனிதன், ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறோம் சொல்லி அநேக காரியங்களை செய்கிற மனிதனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவாலே அங்கீகரிக்கப்படாது. அது அவருடைய இருதயத்திற்கு வேதனையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்துல ஈடுபடுறாங்க. ஆண்டவருக்காக அதை செய்யறோம் இதை செய்யறோம்லாம் சொல்றாங்க, அது நல்லது. ஆனால் அதற்கு முன்னால உள்ள கேள்வி என்னன்னா, நாம் ஆண்டவருக்காக செய்வதை விட நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்காதபடிக்கு என்னுடைய சொந்த வழியிலே சென்று கொண்டு ஆண்டவருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லி சொன்னா தேவன் அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டார். சவுல் அப்படிதான் போனார். காரணம் அறியாமை, அவிசுவாசம். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி தனிப்பட்ட விதத்துல தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை சவுலோடு தேவன் பேசுகிறார். இன்னைக்கு ராத்திரி நம்ம கிட்ட பேசுறாரா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் விதமாக சொல்ல முடியுமா? நம்ம பேரை சொல்லி, நீ சென்று கொண்டிருக்கிற பாதை, நீ போற பாதை நல்லா இல்ல, அது என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவர் சொல்லி செய்கிறோமா, நம்முடைய இஷ்டப்படி காரியங்களை செய்கிறோமா? அது முக்கியமான ஒரு கேள்வி. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதே 9வது அதிகாரத்துல 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். He is a God of communication. பேசக்கூடிய தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், பேசக்கூடிய தேவன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார், நான் இயேசு கிறிஸ்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே சொல்லிட்டு அதோட விடல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? சவுலே, நீ போகக்கூடிய பாதை என்னை புரிந்து கொள்ளாதபடிக்கு
எனக்கு அர்ப்பணிக்காதபடிக்கு உன் சொந்த வழியில போறல அந்த பாதை என்னை வேதனைப்படுத்துகிறது. திருச்சபையை நீ அழிப்பது என்னை வேதனைப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, உன்னையும் அது வேதனைப்படுத்தும் சொல்லி சொல்ற. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோடைய கான்டெக்ஸ்ட் படி இதை படிக்கணும். முள்ளில் உதைக்கிறது கடினமாம் சொல்லி சொல்லும் போது இதை பற்றி வில்லியம் பார்க்லே எனப்பட்ட தேவனுடைய மனிதர் விவரமாக எழுதிக்கிறார். என்ன எழுதுறாருன்னா, புதிதாக ஒரு மனிதன் ஒரு காளையை கொண்டு வந்து தன்னுடைய வயலிலே உழுவதற்காக பயிற்றுவிக்கிறான். அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், நமக்கு தெரியுதா? புதிதாக உள்ள காளையை கொண்டு வந்து ஒரு விவசாயி தன்னுடைய வயலை உழுவதற்கு, பிளவு பண்றதுக்கு பயன்படுத்துறான். அது வந்து ஒரு சிங்கிள் ஆக்ஸ், ஒன் ஹேண்ட் பிளவ், அதாவது ஒரு கையில பிடிச்சு உழக்கூடிய ஒரு அந்த உழவு சாதனம். இந்த மனுஷன் என்ன செய்வானா, உழுவும் போது ஒரு கையில அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்த கையில அவன் கையில ஒரு நீள குச்சி இருக்கும். அந்த குச்சியுடைய நுனி நல்ல ஷார்பன் பண்ணப்பட்டிருக்கும், நன்றாக சீவப்பட்டு அந்த குச்சியை எங்க வச்சிருப்பானா, இந்த காளையுடைய புதிதாக பயிற்றுவிக்கப்படக்கூடிய, புதிதாக உழுவதற்கு பயன்படுத்தக்கூடிய காளையுடைய ஹீல் பக்கத்துல வச்சிருப்பான். அந்த ஸ்பைக்க அது ஹீல்ஸ் பக்கத்துல, ஹீல்ஸ்னா அதனுடைய பாதத்துக்கு பக்கத்துல வச்சிருப்பான். இந்த காளை எப்படிப்பட்ட காளைனா, இந்த பயிற்சிக்கு அது ஒத்து வராது. இவன் அதன் மூலமாக உழுவதற்கு முயற்சி செய்யும் போது அந்த இளம் காளை என்ன செய்யணும், பின்னாடி கூடி உதைக்கும். உதைச்ச உடனே என்ன ஆகும்னா, இவன் கையில இருக்கக்கூடிய குச்சிக்கு அதற்கு நேராக இருக்கிறபடினால அதனுடைய கால்கள்ல அது குத்துன உடனே அது மறுபடியும் தன்னுடைய காலை சரி பண்ணும், மறுபடியும் உதைக்கும், மறுபடியும் குத்தும். ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே, நீ செய்வது ஸ்பைக் மாதிரி உன்னை குத்தும். காரணம், நான் உன்னை என்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நீ செய்யக்கூடிய காரியங்கள் உன்னை பாதிக்கும் சொல்லி சொல்றார். இதே போல ஒரு வேகன்னா ஒரு பெரிய நிறைய எருதுகளை பூட்டி அந்த எருதுகள் மூலமாக உழுவதற்கு ஒரு இதை பயன்படுத்தினாங்கன்னா அதுல என்ன செய்வாங்கன்னா, அதுல வந்து ஒரு பட்டைய மாதிரி பார் ஸ்டட்டட் வித் உட்டன் ஸ்பைக்ஸ், ஒரு பெரிய சட்டத்தை அடிச்சு அந்த சட்டத்துல நிறைய உட்டன் ஸ்பைக்ஸ்னா தமிழ்ல மரக்கட்டைகளை சீவி கூர் முனையோடு அதுல அது பொருத்தப்பட்டிருக்கும். ஒருவேளை எந்த காலை உதைச்சாலும் அந்த காலை என்ன செய்யும், காலில் அது குத்தும். அப்போ காலை ஒரு காரியத்தை படிச்சுக்கிறோம். என்ன படிச்சுக்கிறோம்னா, நான் உதைப்பதன் மூலமாக என்னால இந்த பயிற்சியிலிருந்து தப்ப முடியாது. எவ்ரி டைம் உதைக்கும் போதும் அது அதை வேதனைப்படுத்தும். ஆகவே the young ox learned submission in a hard way. அந்த இளம் காளை தன்னை விட்டு கொடுப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு பாதையிலே அதை கற்றுக்கொள்ளும் சொல்லி எழுதுகிறார். இதான் அதோடைய பின்னணியம். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். சவுலே, உன்னை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வரலாம் சொல்லி நான் முயற்சி எடுக்கிறேன். நீ என்ன செய்யற, மறுபடியும் உதைக்கிற. ஆனா நீ உதைக்கிறது என்னை பாதிக்காது, உன்னை பாதிக்கும் சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்காதபடிக்கு மனம் போல வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தன்னை தானே வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. இன்னைக்கு அநேகத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவங்க ரட்சிக்கப்படாட்டா சந்தோஷமா தானே இருக்காங்க. வாலிபர்களை பார்க்கும்போது அவங்க பாருங்க லைஃப் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அதனால இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லைன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுறோம். அருமையான தேவனுடைய மக்களை நன்றாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. காலங்கள் மாறினாலும், டெக்னாலஜி மாறினாலும், மனிதனுடைய அடிப்படை தேவை, அவனுடைய ஆவிக்குரிய தேவை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு மனிதன் நிம்மதியாக வாழவே முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நம்முடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தினராக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னை தானே வேதனைப்படுத்துகிறான், தேவனையும் வேதனைப்படுத்துகிறான், இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறான். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு இந்த கரிசனை உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தனிப்பட்ட விதத்துல பேசுகிறார், கூட வந்தவங்க இதெல்லாம் பேசுறார். தனிப்பட்ட விதத்துல பெயர் சொல்லி, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி பேசுகிறார். எல்லாமே எதிர்த்தனமாக காட்டுகிறது. அக்கறையுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு
தன்னையே கொடுத்த ஆண்டவர். நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவனும் கெட்டு போகாதபடிக்கு, எவனும் கெட்டு போகாதபடிக்கு. கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சீறினவன், எருசலேமிலே கொலை செய்தவன், தமஸ்குவை நோக்கி போனவன். ஆனாலும் அவனையும் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் இல்லை ஐயா. இன்னைக்கு நம்முடைய அன்புக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? நம்முடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? ஒருவேளை மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி நம்மை இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பாரானால் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமான விதத்துல சந்திக்கக்கூடிய தேவன் தடுத்து நிறுத்துகிறார். தனிப்பட்ட விதத்துல அவனுடைய எபிரேய பாஷையில அவருடைய பெயரை சொல்லி அழைத்து, அது அவர் செல்லக்கூடிய பாதை எந்த அளவுக்கு தன்னை வேதனைப்படுத்துகிறது, அவனை வேதனைப்படுத்துகிறது என்பதை குறித்து தெளிவாக பேசுகிறார். என்ன பார்க்கிறோம்? 3வது, தன்னையே வெளிப்படுத்தினார். வேதாகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அரிய பெரிய சத்தியங்கள்ல ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உண்மையான கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, உண்மையான பக்தியோடு ஜெனியூனா தேடிட்டு இருக்காங்களோ, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கடவுள். இன்னைக்கு அநேக மக்களுக்கு கடவுள் யாருன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க ஜெனியூன் கிடையாது. ஜெனியூன்னா உண்மையான உள்ளத்தோடு தேடக்கூடிய மக்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். சவுலை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன தெரியுமோ, தான் என்ன நம்பினாரோ அது தவறாக இருந்தாலும் அதை உண்மையாக நம்பினார், உண்மையாக செயல்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அறியாமையினால செயல்படுறதால ஆண்டவர் சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? ஏற்கனவே சவுல் நிறைய காரியங்களை கேட்டிருக்காரு. சீஷர்கள் என்ன பிரசங்கம் பண்றாங்க? இவர் உயிருள்ள கடவுள், இவர் உயிர் தெழுந்தவர் சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. அதுதான் சவுலுக்கே பிரச்சனை. அவர் கடவுளே கிடையாது, அவர் மனிதன் சொல்லி சொல்றாரு. எங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். இந்த வசனங்களை பாருங்களேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சி ஐயா. யார் சொல்றா? சீஷர்கள் சொல்றாங்க. இப்போ உள்ள சோசியல் மீடியால நிறைய தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய காரியங்கள் வேதனை அளிக்கிறது இல்லை. என்ன சொல்றாங்க? அவர் ஒரு மனுஷனா வந்தார் ஐயா, அவருக்கு பின்னாடி வந்த பவுல் எனப்பட்ட ஒருவர் அவரை கடவுளாக மாற்றி விட்டார்னு சொல்லி வரலாற்றையும் படிக்கிறது கிடையாது, பைபிளையும் படிக்கிறது இல்லை, என்ன வரலாற்றுல நடந்துச்சு என்பதை அறிந்து கொள்ளாதபடிக்கு தங்களுடைய ஆதாயத்துக்காக செயல்படக்கூடிய தலைவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளாதாங்க சவுல் இருக்கார். ஆனா இவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க? நாங்கள் அதற்கு சாட்சிகள். இங்க மட்டும் பிரசங்கம் பண்ணாங்களா? அப்போஸ்தலர் 3:15 வாசிக்க தம்பி. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் ஐயா. நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள் செத்து போன கடவுள் அல்ல, உயிருள்ள கடவுள் சொல்லி அவங்க சாட்சி பகர்கிறார்கள். 5வது அதிகாரம் 30-32 வரைக்கும். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கத்தை பாருங்களேன், எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்றைக்கு உள்ள சீஷர்கள் என்ன சொல்றாங்க? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகள். பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் வாசிங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே
நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த இடத்துல தெளிவா சொல்றார் பவுல். என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமானார் ஐயா. அவர் உயிரற்றவர், மரித்து போனவர் நான் யோசித்தேன். ஆனால் நேரடியாக என்னை சந்தித்தார். அவர் ஜீவன் உள்ளவர் என்பதையும், நான் சென்று கொண்டிருக்கிற பாதை தவறு என்பதையும், நான் சென்று கொண்டிருக்கிற பாதை என்னை வேதனைப்படுத்தும், அவரை வேதனைப்படுத்தும் என்பதை குறித்தும் என்னிடத்துல தெளிவாக பேசினார். அகால பிறவியை போன்ற எனக்கு தரிசனம் ஆனது. அகால பிறவின்னு அர்த்தம், ஒருவேளை குறை பிரசவத்துல பிறந்த ஒரு வழிந்த ஒரு பிண்டத்தை போல இருக்கக்கூடிய எனக்கு அவர் தரிசனமானான்னு சொல்லி சொல்லிக்கிறார். எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு கடவுள் இல்லையா? அனுமதிக்கக்கூடிய கடவுள், அசாதாரணமாக செயல்படக்கூடிய கடவுள். எப்படி அசாதாரணமாக செயல்படுகிறார்? தடுத்து நிறுத்துகிறார், தனிப்பட்ட விதத்துல சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்திலே பேசுகிறார். மூன்றாவது, தன்னையே வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து பவுல் அநேக காரியங்களை ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்கிறார். எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்க ஆரம்பிக்க தெரியுமா? தமஸ்குவுக்கு போகிற வழியிலே இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் சவுல் சந்தித்தார். இன்னைக்கு நம்ம சந்திக்கப்பட்டிருக்கோமா? மற்றவர்கள் சந்திக்கப்படுவதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அமைதியாக இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியார் நம்ம கிட்ட என்ன பேசுறான்றதை கவனிக்கலாம். ஒவ்வொரு மனிதர் மீதும் அக்கறையுடைய கடவுள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறார். ஆனா கேள்வி என்னன்னா, சந்திக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பது கேள்வி. அவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற கரிசனை நமக்குள்ள இருக்கா இல்லையான்றதான் கேள்வி. இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியார் உங்ககிட்ட பேசியிருப்பாரு. யாராவது ஜெபித்து முடிக்கிறீங்களா? மகா இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தின் சமூகத்துல ஆண்டவரே, எந்த நாளிலையும் இந்த பவுல் என்னை எப்படி சந்திப்பீர் என்பதை நாங்கள் விவரித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நபர்களை ஆனா அண்ணன் சொன்னது போல நாங்கள் இவனுக்கு சுவிசேஷம் சொன்னா இவன் மாற மாட்டான், இன்னும் துன்மார்க்கத்துலதான் இருப்பான், இவன் எப்பவுமே அசத்தை செய்வான் சொல்லி எவ்வளவு பேரை நாங்க சிந்திச்சிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம் ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவரே, தேவர் நீர் பார்க்கக்கூடிய பார்வை ஒன்று கூட எங்கள் இடத்துல இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்டதுக்காக நாங்கள் வருந்துகிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, இன்றைய நேரத்துல நீர் அப்படி நினைச்சிருந்தால் ஒரு பவுல் எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அவர் ஒரு சரித்திரமாய் மாறி இருக்க மாட்டார். ஆண்டவர், இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் அவருடைய வாழ்க்கை நடந்திருக்காது. இப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல முற்பட்டு போகக்கூடிய ஒருத்தராய் ஒரு தகப்பனாய் அவர் இருந்திருக்க மாட்டார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். நீர் அவரை சந்தித்தீர் ஆண்டவர். நீ எல்லாவற்றையும் மாற்றினீர். அந்த துன்மார்க்கமாய் நடந்த எல்லா ஜீவியத்தையும் நீ மாற்றி உமக்கேற்ற ஜீவியமாய் உமக்கு உகந்த பாத்திரமாய் நீ மாற்றினீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், நாங்கள் உணர்ந்துகிறோம் ஆண்டவர். அந்த படிப்பட்ட உணர்வுடைய ஒவ்வொரு மனிதர்களாய் நாங்கள் மாற, முக்கியமாக எங்களுடைய உணர்வா உள்ளான மனிதன் எங்களுக்கு அப்படியாய் மாற்றம் அடைய நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல யாரையும் அப்படி நினைக்காதவர்கள் கர்த்தர் எப்படியெல்லாம் மாற்றங்களை செய்வார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் சுவிசேஷத்தை ஏந்தி போக எங்களுக்கு உதவி செய்யும். பவுலை சந்திக்க நீர் உதவி செய்து, அதே போல நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் உன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேச ஒரு மாற்றத்தை உருவாக்க நீ செய்வீர் என்பதை நாங்கள் நிச்சயித்துக் கொள்கிறோம். தகப்பனே, கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் போய் எங்களுடைய பணிகளை நாம் செய்யும் பொழுது ஆண்டவரே, இயேசுவானவரை பற்றி சொல்லக்கூடிய அந்த காரியத்திலையும் ஆண்டவரே சுவிசேஷத்தை ஏந்தினவர்களாய் நாங்கள் போகும் பொழுதும் ஆண்டவரே, இந்த சந்திக்கப்பட்ட பவுல் என்ற பகுதியை நாங்கள் யோசித்து பார்க்க எங்களுக்கு செய்யும், தீர்மானித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு இரும், எங்களுக்குடமிடும், எங்களை உருவாக்கும் எல்லா உருமாற்றத்தையும் செய்யக்கூடியவர் நீர். நிச்சயமாக நாங்கள் ஏந்தி கொண்டிருக்கிற இந்த பணியை விசேஷத்தை இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கடமைப்பட்டதாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறுபட திருதி செய்யும். எங்கள் பார்வை மாறட்டும். கர்த்தராகிய இயேசு ஒவ்வொருத்தரையும் நேசிப்பார், அவர் தொடுவார், அவர் சந்திப்பார் என்பதை நாங்கள் சித்தம் தெளிவுமாய் புரிந்து கொண்டு செய்ய இயேசு நாமத்தை நான் ஜெபித்து கொடுக்கும். நல்லது. ஆமென். ஆமென்.